بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அல்லாஹ்க்கு தூரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு வானத்துக்கும் ஒரு பூமிக்கு இடையில 500 ஆண்டுகள் இடைவெளியாங்க. அது எந்த ஆண்டு அல்லாஹ் அறிஞ்சவன். பூமி வானம் 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 வானம், அதுக்கு மேல அரசு எவ்வளோ பெருசு. அங்க இருந்துகிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எறும்பு கூட மிஸ் ஆகாம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ராத்திரியில ஒரு கருப்பு எறும்பு ஒரு கருப்பு மலையில நடந்து போனா அந்த எறும்பை கூட கிளீனா அல்லாஹ் பார்க்குறான். அந்த எறும்புனுடைய நடக்கும்போது அதுக்கு ஒரு சப்தம் இருக்கு பாருங்க, புரியுது? அந்த சப்தம் கூட அல்லாஹ்க்கு கேட்கும். அந்த எறும்புக்கு ஒரு ஹார்ட் இருக்கு இல்லையா? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கா? படைப்புக்கு மட்டும்தான் இருக்கா? யானைக்கு மட்டும்தான் இருக்கா? எறும்புக்கு கூட அதுக்கு கண்ணு இருக்குங்க, அதுக்கு மூளை இருக்குங்க, அதுக்கு மண்டை இருக்குங்க, அதுக்கு குடல் இருக்கு, வயிறு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபிட்னஸை பார்த்தீங்களா? அல்லாஹ் ஃபிட்டிங் பண்ணுறது. ஒரு யானையை பார்க்குறீங்க, அதுக்கும் கண்ணு, காது, காலு, வடு, நெஞ்சு, கல்பு, ஈரல் எல்லாம் இருக்குது. அப்படியே கொண்டாந்து அல்லாஹ்வுல ஒரு எறும்புனையும் வச்சுட்டான். ஒரு சின்ன எறும்புல கூட ஃபுல் சிஸ்டம் இருக்கு. புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபுல் சிஸ்டம் அந்த எறும்புலையும் இருக்கு. நினச்சி பாருங்க, நம்மளால முடியுமா சொல்லுங்க? சரி, எறும்பை விட சின்னதெல்லாம் இருக்கு. நீங்க மைக்ரோசாஃப்ட் வச்சு தான் பார்க்க முடியும் பூச்சிகள். அதுக்கு அவ்வளவு இருக்கு, எல்லாம் கிளீனா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு பெரிய படைப்பாளன் அல்லாஹு தாலா. அந்த அல்லாஹு தாலா அதெல்லாம் கரெக்டா பார்த்துட்டு இருக்கான். நம்ம எத்தனையோ கண்ணாடியை வச்சு, லென்ஸை வச்சு, டெலஸ்கோப் வச்சு, மைக்ரோஸ்கோப் வச்சு லேபில் கொண்டு போய் பார்த்தாலும் இதில் பாருங்கள் புழுக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, இதில் பாருங்கள் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன சொல்லிட்டு அது வயிற்றுக்குள்ளார போய் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. என்ன? அல்லாஹு தஆலா எல்லாம் தெரியும். எதுவுமே திரைகள் அவனுடைய பார்வையை மறைக்காது, தூரங்கள் அவனுடைய பார்வையை மறைக்காது, வெளிச்சமும் அவனுடைய பார்வையை மறைக்காது, இருட்டும் அவனது பார்வையை மறைக்காது. புரியுதா? எதுவுமே அவனுடைய பார்வை மறைக்காது. அப்ப யரா லா கருயத்தினா எப்படி சொல்றாங்க? அவன் பார்க்கிறான், நாம் பார்ப்பது போன்றல்ல. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம்? இந்த இமாம்களுடைய பேரு இதெல்லாம் இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியா சொல்லிட்டான், நமக்கு போதும். புரியுதா? ஆனா இந்த இமாம்களுடைய பேரெல்லாம் சொல்லி நம்மளை வழிகெடுக்கிறாங்க. பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை குழப்புறாங்க பாருங்க. அந்த இமாம்கள் எப்படிங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க? அவங்க இப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு அந்த இமாம்களுடைய பேர்ல அவங்க சொல்லித்தராததெல்லாம் அவங்க மேல பழிய போட்டு வேற ஒரு கொள்கையில இன்னைக்கு சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. அதுக்காக வேண்டிதான் அந்த இமாம்களுடைய கிதாப்ல இருந்து நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஆசிரியர். இமாம் புகாரி எவ்வளவு பெரியவங்க, அவங்களுடைய ஆசிரியர்னா அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருப்பாங்க. இமாம் புகாரி, அபு ஹனீஃபா அதுக்கு முன்னாடி உள்ளவங்க. 4 இமாம்கள் எல்லாருமே ஒருத்தங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். இமாம் அபு ஹனீஃபாவும் இமாம் மாலிக்கும் ஒரே காலத்தில் உள்ளவங்க, 2 பேரும் சந்திச்சிருக்கிறாங்க. புரியுதா? அடுத்துக்கப்புறமா இமாம் ஷாஃபி இமாம் மாலிக்கை சந்திச்சிருக்கிறாங்க. இமாம் அஹ்மது இமாம் மாலிக்குடைய மாணவர் வருஷப்படி. ஃபர்ஸ்ட் இமாம் அபு ஹனீஃபா. புரியுதா? இமாம் அபு ஹனீஃபா 80ல் பிறந்தவங்க, இமாம் மாலிக் 90ல் பிறந்தவங்க, ஜஸ்ட் 10 வருஷம் வித்தியாசம். அதுக்கப்புறமா இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபு ஹனீஃபா மூத்தா ஒரு வருஷத்தில் அவங்க பிறகுறாங்க. புரியுதா? இமாம் மாலிக்கு போய் கடைசி காலங்களில் அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்புறமா இமாம் அஹ்மது, இமாம் அபு ஷாஃபி இடத்துல கல்வி படித்தவங்க. 4 ஆசிரியர்களும் அப்படியே லிங்க்ல வருவாங்க. அதே போல் இவங்க காலத்தில் உள்ள முஹத்தீஸுகள், ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ளார லிங்க்ல செயின்ல இருப்பாங்க. இந்த அறிஞர்கள் யாருக்கு மத்தியிலையும் கொள்கை விஷயத்தில் எந்த குழப்பமும் கிடையாது. இந்த 4 இமாம்களும் சரி, இந்த 4 இமாம்களோட சேர்ந்த ஹதீஸ்களை அறிஞர்கள், புகாரி, முஸ்லிம், திருமதி, அபுதாவுது எல்லா அறிஞர்களும் சரி, இவங்களுக்குள்ளார கொள்கையில
ரெண்டு கருத்தே கிடையாது, எல்லாம் ஒரே கருத்தை உடையவர்கள். புரியுதுங்களா? இவங்களை தான் நம்ம அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துன்னு சொல்றோம். இவங்க தான் சுன்னத் வல் ஜமாத். அந்த சுன்னத் வல் ஜமாத்தை தெரிஞ்சு பின்பற்றணும்னு நம்ம சொல்றோம். புதுசு புதுசா வந்து காலம் வர வர உருவாக்குறாங்க பாருங்க. உட்காந்துக்கிட்டு சிம்து சுபியான் புக்கு படிச்சிருக்கீங்களா? இருக்கு, பத்திரமா வச்சிருக்கீங்களா? ஆமா, பத்திரமா வச்சிருங்கம்மா. பூர்வீக வீட்டில் இருக்கு. என்ன அடி விட்ட அடி, கதையா கப்சாவா, இன்னும் என்னென்ன எல்லா கிதாபுலையும் அரபு தமிழ் அதுக்கு இதுன்னு எழுதி பாவம். நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்கள மோத்தா போனவங்கள குறை சொல்லாதீங்க, அறியாமையில் எதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. கல்வி தெரியுதுல, ஏற்றுக்கொண்டு வந்துட வேண்டியது தானே, சத்தியம் தெரியுதுல. புரியுதா? அர்ஹமர் ரஹீமின் இமாம் நுஐம் இப்னு ஹம்மாத், இவங்க தான் இமாம் அபு ஹனீஃபா இமாம் புகாரி உடைய உஸ்தாத் ஆசிரியர். அவங்க சொல்றாங்க, மன் ஷப்பஹ அல்லாஹ பிஷைஇன் மின் ஹல்கிஹி, யார் அல்லாஹுவை அவனுடைய படைப்புகளில் ஒன்றுக்கு ஒப்பாக்குகின்றானோ, யார் அல்லாஹுவை அவனுடைய படைப்புகளில் ஒரு படைப்புக்கு ஒப்பாக்குகின்றானோ ஃபகத் கஃபர, அவன் நிராகரித்து விட்டான். புரியுதா? அல்லாஹுவை ஒப்பாக்குகின்றான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை ஒப்பாக்குனாலும் சரி, அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல எந்த ஒரு தன்மையை படைப்புகளுக்கு ஒப்பாக்கினாலும் சரி, யாருக்கு? படைப்புகளுக்கு. புரியுதா? அல்லாஹுவையோ அல்லாஹ்வுடைய தன்மைகளில் எந்த ஒரு தன்மையையோ படைப்புகளுக்கு ஒப்பாக்கினால் அவங்க யாராயிடுவாங்க? ஃபகத் கஃபர, நிராகரித்தவராக ஆகிவிடுவார். புரியுதா? வமன் அன்கர மா வஸஃபல்லாஹு பிஹி நஃப்ஸஹு ஃபகத் கஃபர. உங்களுக்கு புரியணும், ஏன் இவ்வளவு சீரியஸான மேட்டரு, ஏன் நம்ம இதை இவ்வளவு சீரியஸா நடத்துறோங்கிறது உங்களுக்கு புரியணும். அதுக்காக வேண்டி தான் இவ்வளவு தூரம் உட்காந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு இந்த மஸ்ஜிதுகளில் இமாம்கள் இருக்காங்கல்ல, இன்னும் நிறைய இன்னைக்கு சுன்னத் வல் ஜமாத்துன்னு சொல்லி மக்களை குழப்பிட்டு இருக்காங்க பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய அதாவது 9வது வகுப்புல சொல்லியிருக்கேன். அல்லாஹ்வுக்கு நிறைய இஸ்முகள் இருக்கு, ஆனா சிஃபத்து மொத்தமே 7 தான். அல்லாஹ்வுக்கு இஸ்மு நிறைய இருக்கு, ஆனா சிஃபத்துகள் 7 தான். அப்போ மத்த இஸ்முலாம் அதெல்லாம் சிஃபத்தை குறிக்காது, அதெல்லாம் சும்மா மஜாஸ், சும்மா பேருக்கு அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். இப்படி சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகளை மறுக்கிறாங்க பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க படைப்புகளுக்கு ஒப்பாக்கணும். ஏன் ரஹ்மான் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு ரஹ்மத்துன்னு சிஃபத் இருக்குங்கிறது அவங்க ஏன் ஒத்துக்க மறுக்கிறாங்க? ரஹ்மத்தா, ரஹ்மத்துனா அப்போ உள்ளத்துல கருணை வருவது, ரஹ்மத்துனா உள்ளம் இழகிறது, ரஹ்மத்துனா உள்ளத்துல உள்ள மென்மையாகிறது, உள்ளத்துல பரிவு வர்றது. அது எப்போ வரும்? ஒருத்தங்களை அப்படி பார்த்தா வரும். அப்ப இப்படி இல்லாம அல்லாஹ்வுக்கு வரும்? மடையன முட்டாள். ஏண்டா நீ உன்னுடைய ரஹ்மத்தின் மேல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கற்பனை பண்ற? அல்லாஹ்வுக்கு 7 சிஃபத் இருக்குன்ன, நம்ம திரும்ப அவங்கள்ட்ட போறோம். 7 சிஃபத் இருக்குன்ன, இல்மு இருக்குன்ன, அறிவு இருக்குன்ன, குதிரத் இருக்குன்ன, ஹல்க் இருக்குன்னு சொன்ன. இப்ப இந்த 7 சிஃபத்தை சொல்லும் பொழுது படைப்புகளுக்கு ஒப்பாக்கி இந்த 7 சிஃபத்தை சொல்றியா, இல்ல இந்த 7 சிஃபத்துகளில் அவன் படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன்னு சொல்றியா? சொல்லுங்க. ஒப்பாகாதவன்னு சொல்றீல, அதே போல இதுல சொல்லு, முடிஞ்சு போச்சு மேட்ரு. எப்படி? அல்லாஹ் பார்க்கிறான், ஒத்துக்கிற நீனும் நானும் ஒத்துக்கிறேன். அல்லாஹ் கேட்கிறான், செவியுறுகிறான், நீனும் ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன். அப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ் செவியுறுகிறான்னு சொல்றிய, படைப்புகளும் செவியுறுகிறது அப்படின்னு சொன்னா படைப்புகளை போன்று கிடையாது அவன் செவியுறுவதுங்கிற. நானும் அதான் சொல்றேன். அல்லாஹ் கருணையாளன்னு சொன்னா படைப்புகளுடைய கருணையை போல முடிஞ்சு போச்சு மேட்ரு. அதே தான் நானும் சொல்றேன். அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு சொன்னா நீ என்ன சொல்ற? அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிச்சுட்டேன்னு சொல்லி நீ அல்லாஹ் படைப்புகளுக்கு அல்லாஹ்வுக்கு உடலை கொடுத்துட்ட, ஜிஸ்ம கொடுத்துட்ட நீ எனக்கு சொல்ற. அட முட்டாள, ஏன்டா சொல்ற? அல்லாஹ் சொல்லாததையா நான் சொல்றேன்? அல்லாஹ்வுடைய முகத்தை நான் படைப்புகளுடைய முகத்தை போன்றா சொன்னேன்? அவனுக்கு முகம் இருக்கிறது, அவனுக்கு எந்த முகம் இருக்கிறது என்று அவன் சொன்னானோ அவனுக்கு தகுதியான முகம் அவனுக்கு இருக்கிறது. முடிஞ்சிச்சு மேட்ரு. இப்ப இந்த பாடத்தோட 9வது பாடத்தை சேர்த்து இப்ப நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அன்னைக்கு நான் சொன்ன பாருங்க, 9வது பாடம் நடத்தும் போது உங்களுக்கு இப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? இப்ப இன்னைக்கு புரிய வருது.
புரியுதா? அல்லாஹ் அவனுக்கு சொன்னதெல்லாம் நீ சொல்லிடு. அல்லாஹ்வுடைய தூதர் அவனுக்கு சொன்னதெல்லாம் சொல்லிடு. அல்லாஹ்வுக்கு கண் இருக்கு, நம்ம சொல்றோம் கண் இருக்குன்னு, நம்மளை பார்த்து சொல்றானுவ இவங்க எல்லாம் அல்லாஹ்க்கு செலவு வச்சுட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்கு இவங்க உருவத்தை மனுஷன் மாதிரி உருவத்தை கொடுத்துட்டாங்க. ஏன்டா இந்த பேச்சு எங்க வருது? நாங்க அல்லாஹ்வை மனுஷனை போலன்னு சொன்னோமா? அல்லாஹ் அவனுக்கு சொல்றான், குர்ஆன்ல இருக்கு. அவனுடைய கண்ணுன்னு குர்ஆன்ல இருக்கு, அவனுடைய கண்ணு நம்ம சொல்றோம். எப்படி அல்லாஹ்வுடைய அறிவு என்று சொன்னதை நீ ஏற்றுக்கொண்டாய், நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வுடைய செவி என்று சொன்னதை நீ ஏற்றுக்கொண்டாய், நான் ஏற்றுக்கொண்டேன். அதுல எப்படி அல்லாஹ் படைப்புகளை போன்று இல்லாதவன்னு சொல்றியோ, அல்லாஹ் தஆலா படைப்புகளை போன்று அவன் இல்லை என்று சொல்றியோ, அதே விஷயத்தை திரும்ப இதுல சொல்லு. எங்க முகத்துல சொல்லு, கையில சொல்லு, கால்ல சொல்லு. இன்னும் என்னென்ன சிபத்துகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவனுக்கு சொல்லு. ஏன் மறுக்கிற? அந்த மறுக்கிறது எவ்வளவு பெரிய டேஞ்சர். ஏன் நம்ம இமாம்கள் இவ்வளவு கோவப்பட்டாங்க? அதுக்கு தான் இமாம் புகாரியுடைய உஸ்தாதுடைய கவுல இங்க இமாம் இப்னு அபில் இஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விளக்கத்தில் எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க? வமன் அன்கர மா வஸஃபல்லாஹு பிஹி நஃப்ஸஹு, அல்லாஹ் தனக்கு சொன்னதை யார் ஒருவன் மறுப்பானோ, அல்லாஹ் தன்னை வர்ணித்ததை, அல்லாஹு தஆலா தன்னை எதை கொண்டு வர்ணித்தானோ அதை யார் மறுப்பானோ ஃபகது கஃபர, அவன் திட்டமாக காஃபிராகி விட்டான். மாதல்லாஹ். எப்படி பாருங்க உம்மத்தை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. குழப்பம் எங்க இருக்கு? இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் உம்மத்துக்கு மத்தியில சர்வ சாதாரணமா இருக்கு. இதை பற்றியெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு கவலை இல்லை. சாப்பாடு கிடைச்சிச்சா, பிரியாணி கொடுத்தானுவலா, ரேஷன் கொடுத்தானுவலா, இட ஒதுக்கீடு கொடுத்தானுவலா, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அல்லாஹ் என்ன செய்வான்? எதிரிகளை சாத்துவானா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து சொல்றாங்க இமாம் நுஐம் இப்னு ஹம்மாத், வலைஸ ஃபீமா வஸஃபல்லாஹு பிஹி நஃப்ஸஹு வலா ரசூலுஹு தஷ்பீஹுன். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹுவை எதை கொண்டு வர்ணித்தார்களோ, சொல்லுங்க, அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை கொண்டு அல்லாஹுவை வர்ணித்தார்களோ அதில் தஷ்பீஹ் இல்லை. தஷ்பீஹ், இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணீங்க. தஷ்பீஹ் படைப்புகளுக்கு ஒப்பாக்குவது கிடையாது. படைப்புகளுக்கு வலைஸ ஃபீமா வஸஃபல்லாஹு பிஹி நஃப்ஸஹு வலா ரசூலுஹு தஷ்பீஹுன். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹுவை எதை கொண்டு வர்ணித்தார்களோ அதில் தஷ்பீஹ் இல்லை. புரியுதா? அடுத்து இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, இவங்களும் இமாம் புகாரியுடைய உஸ்தாத். புரியுதுங்களா? இமாம் புகாரியுடைய உஸ்தாதுல யார் யார் வருவா? இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, நுஐம் இப்னு ஹம்மாத், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இருக்காங்கல்ல, 4 இமாம்கள் ஒருத்தங்க. அவங்களும் யாருடைய உஸ்தாது? இமாம் புகாரியுடைய உஸ்தாத். சொல்றாங்க இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, மன் வஸஃபல்லாஹ பிஷைஇன், மன் வஸஃபல்லாஹ பிஷைஇன் ஃபஷப்பஹ சிஃபாத்திஹி பிசிஃபாத்தி அஹதின் மின் ஹல்கில்லாஹ் ஃபஹுவ காஃபிருன் பில்லாஹில் அஸீம். இந்த அளவுக்கு நம்முடைய கொள்கை தெளிவான கொள்கை. இந்த கொள்கையில தான் நம்ம இருக்கிறோம். என்ன சொல்கிறார்கள்? யார் அல்லாஹுவை வர்ணிப்பானோ, யார் அல்லாஹுவை வர்ணிப்பானோ, அப்படி வர்ணிக்கும் போது அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒரு தன்மையை படைப்புகளின் தன்மைகளில் ஒரு தன்மைக்கு ஒப்பாக்கி வர்ணிப்பானோ, யார் அல்லாஹுவை வர்ணிப்பானோ அப்படி ஒப்பாக்கும் போது அல்லாஹ்வுடைய தன்மைகளை படைப்புகள்ல யாருடைய தன்மைக்கு, எந்த தன்மைக்கு ஒப்பாக்கி வர்ணிப்பானோ அவன் மகத்தான அல்லாஹுவை நிராகரித்த காஃபிராகி விடுவான். அப்ப இந்த அளவுக்கு நம்ம தெளிவா நம்பிக்கை கொள்றோம். நம்மளை பார்த்து இவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு சிலை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுக்கு சிலை வச்சுட்டாங்க, அல்லாஹ்வுக்கு உடல் இருக்கு, மனுஷன மாதிரின்னு சொல்லி அல்லாஹ்வை கற்பனை பண்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை பார்த்து இந்த சோக்கால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்து சொல்றாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பேர்ல அவர்கள் சொல்லாத கொள்கைகள்லாம் புகுத்தி புகுத்தி வழிகேடு, அஷாரியா, மாத்துருதியா, ஜஹ்மியான்னு சொல்லி வழிகட்ட கொள்கைகள் எல்லாம் புகுத்தி புகுத்தி கடைசியில நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இல்ல,
அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பித்தவர்கள், அல்லாஹ்வுக்கு சிலையை கற்பித்தவர்கள். நம்ம சொல்றோம் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, ஆனா அவனுக்கு தகுதியான உருவம். ஏன்னா சூரத் உருவம் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அது தப்பான வார்த்தையா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தி இருப்பாங்களா? அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியலனாலும் கூட மாதல்லாஹ் அல்லாஹ் உடனே சொல்லியிருப்பானா இல்லையா? செயல்ல தப்பு செஞ்சாலே அல்லாஹ் கண்டிக்கும் போது அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் அல்லாஹ்வுக்கு இல்லாத ஒன்றை நபி சொல்லி இருந்தால் கண்டிப்பா அல்லாஹ் திருத்தி இருப்பான் நபியை. புரியுதுங்களா? அப்ப இன்றைக்கு நம்ம ரெண்டு கருத்துக்களை இமாமுடைய கிதாபில இருந்து படிக்கிறோம். 8வது கருத்தையும் 9வது கருத்தையும். லா தப்லுகுல் அவ்ஹாம் வலா துத்ரிகுல் அஃப்ஹாம் வலா யுஷ்பிஹுல் அனாம். மனிதனுடைய எண்ணங்கள் அவனை சென்று சேர முடியாது, மனிதனுடைய புரியுதல்கள் அறிவுகள் அவனை அறிந்து கொள்ள முடியாது, அவன் படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன். அப்ப அவன் எப்படி என்பதை அவன் தான் அறிந்தவன். சரியா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலி நபியினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒழித்துக்கட்டுவதற்காக தவிர நான்